ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிமையாக கற்றுக்கொண்டு எளிதாக பயிற்சி செய்வதற்கான அரிய வாய்ப்பு. சில புரோபாடி விளக்கத்தோடு ஒரு நாளும் கீதையின் ஒரு ஸ்லோகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 1, குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 43 மற்றும் 44. உத்சன் குலதர்மானாம் மனுஷ்யானாம் ஜனார்தன நரகே நியதம் வாசோ பவதி அனுசுஷ்ருமஹ. மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குலதர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீடப்பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன். பதம் 44. அகோ பதமஹத் பாபம் கர்தும் யவசிதாவயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் சஜனமுத்யதஹ. ஐயோ, மாபெரும் பாவங்களை செய்ய நாம் துணிந்து விட்டோமே. ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கும் ஆசையால் உந்தப்பட்டு சொந்த உறவினர்களையும் கொல்ல முனைந்து விட்டோமே. சொந்த உறவினரையும் கூட கொல்ல முனைந்து விட்டோமே. சரி, இப்போ இந்த மகாபாரத யுத்தம் வேண்டாம், குருக்ஷேத்திர போர் வேண்டாம், இது நான் செய்ய மாட்டேன், இது அவசியம் இல்லை அப்படின்னு அர்ஜுனன் பகவான் கிட்ட வாதம் செய்யறார், ஆர்குமெண்ட் பண்றாரு. இந்த யுத்தம் தேவையில்லை. அதுல 5 காரணம் சொல்றாரு. இப்ப 4வது காரணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 5வது காரணம் பார்க்கணும். முதலாவது காரணம் என்னுடைய உறவினர்கள், நான் எப்படி அவங்களை கொல்லுவேன். 2வது காரணம் அவங்களை கொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி அனுபவிக்க முடியும். ராஜ்யம் என் கையில கிடைச்சிட்டா கூட அதை அனுபவிக்க முடியாது. 3வது காரணம், இது பாவம் தான் சேரும், அவங்க வேணா பாவிகளை இருந்து போட்டு நம்ம ஏன் பாவம் செய்யணும். 4வது காரணம், குல தர்மம் போயிடும், குல நாசமாயிடும். அப்ப பெண்கள் தவறான வழியில போவாங்க, தேவையில்லாத சந்ததிகள் உற்பத்தி ஆகும். அப்போ இங்க ஒரு விஷயம் நல்லா புரியுது. நேற்று இதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொல்றாரு, ஒரு குலத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு. அப்ப மனித குலத்தோடைய தர்மம், மனித குல தர்மமே நம்மை நாம் புனிதப்படுத்திக் கொள்றதுதான். வாழ்க்கையில ஒரு கட்டத்திலையும் நம்ம புனிதப்படுத்திக்கணும். நம்மை புனிதப்படுத்திக்கூடிய முறை ஒரு 10 விதமான சம்ஸ்காரா, தசவித சம்ஸ்காரா. கர்ப்பாதான சம்ஸ்காரம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி இணைவதற்கு முன்பாக செய்யக்கூடிய சம்ஸ்காரம் கர்ப்பாதான சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் சீமந்தம், அந்த கரு குழந்தை வயிற்றுல உண்டானதுக்கு அப்புறம் அது சீமந்தம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாமகரணம், பெயர் சூட்டு விழா. அதுக்கப்புறம் கர்ணவேதா சூடாதாரா, அதாவது முடி திருத்துறது, காது குத்துறது, வித்யாரம்பம், கல்வி சொல்லி கொடுக்கறது. இப்படி லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்ல அப்புறம் உபநயனம், பூநூல், யஜ்யோபவீதம், பூநூல் போடுறது. இப்படி லைஃப்ல வாழ்க்கையில ஒரு கட்டத்திலையும் மனிதன் தன்னை புனிதப்படுத்திக் கொள்ளணும், சடங்கு முறைகளால் தன்னை புனிதப்படுத்திக் கொள்ளணும். அதுக்கப்புறம் விவாக சம்ஸ்காரம், கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்படி ஒரு மனிதன் உடலை விடும்போது அந்திம கிரியா இருக்கு, இறுதி சடங்கு, அந்திம கிரியா. ஒருத்தர் உடலை விடும்போது என்ன பண்ணணும், ஒருத்தர் உடலை விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும். இப்ப அர்ஜுனுடைய பயம் என்னன்னா, கிருஷ்ணா நீங்க பீஷ்மர், துரோணர், இந்த மாதிரி பெரிய முதிர்ந்தவர்கள், வயதுல முதிர்ந்தவர்கள், அனுபவசாலிங்க, அவங்களெல்லாம் நீங்க கொல்ல சொல்றீங்களே, அவங்க கொன்னுட்டா, அவங்கள நான் கொன்னுட்டேன்னா
இளைய தலைமுறையை யார் வழிநடத்துவாங்க? அடுத்த ஜெனரேஷனுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்ப அவங்க எப்படி குல தர்மத்தை பின்பற்றும்? யார் சொல்லி தருவா? இந்த மனித குலத்துடைய தர்மத்தை யார் சொல்லி தருவா? வயதுல பெரியவங்க தான் சொல்லி தருவாங்க. அந்த பெரியவங்களே நீங்க கொல்ல சொல்லிட்டு அது யார் சொல்லி தர போறா? அப்ப அந்த சமுதாயம் தவறான வழியில போயிடாதா? அப்படி ஒருவேளை அந்த சமுதாயம் தவறான வழியில போகும்போது இறந்து போன முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாம் நின்று போயிடும். இறந்து போன முன்னோருக்கு செய்யக்கூடிய பிண்டதானம் அது நின்று போயிடுச்சுன்னா அந்த முன்னோர்கள் நரகத்துல கஷ்டப்படுவாங்க. அப்ப பித்திருக்கள் சாபம், பித்திருக்களுடைய சாபத்துக்கு ஆளாகும். பாருங்க அர்ஜுன் எப்படிலாம் யோசிக்கிறார். இந்த யுத்தம் நடந்தா பெரியவங்க எல்லாம் கொல்லப்படுவாங்க, இளைய தலைமுறையை வழிநடத்த யாரும் இருக்காது. அப்ப அந்த சமுதாயம் வீழ்ச்சி அடையும். வீழ்ச்சி அடைஞ்ச சமுதாயத்துல முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சடங்கு முறை செய்யப்படாம போயிடும். அப்ப அவங்க நரகத்துக்கு போவாங்க. அப்போ ரொம்ப அழகான ஸ்லோகம் 41ஆம் பதம். சங்கரோ நரகாயைவ குலஜானாம் குலஸ்யசக பதந்தி பிதரோ ஏஷாம் நுக்த பிண்டோதக கிரியா. பிண்டதானம் ஒரு என்ன பண்ணணும், ஒரு குடும்பஸ்தர் இந்த பிண்ட தர்ப்பணம் முன்னோர்களை வழிபடுறது, பித்திருக்கள் வழிபாடு. இப்ப நம்முடைய முன்னோர்கள்லாம் என்ன ஆனாங்க நமக்கு தெரியாது. அப்ப அந்த முன்னோர்களை வழிபடுறதுக்காக இந்த அமாவாசை திதி, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, சித்ரா பௌர்ணமி, அப்புறம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை, அதுல தர்ப்பணம் பண்ணுவாங்க, விரதம் இருப்பாங்க, தர்ப்பணம் பண்ணுவாங்க, பிண்டதானம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்றாங்க. பிரபுபாதர் பொருளூரில் என்ன சொல்றாரு? சமய சடங்குகளை பின்பற்ற வேண்டியது அவசியம்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சமய சடங்கு ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாமானிய மனிதனா இருக்கிறவங்க சமய சடங்கை கட்டாயம் பின்பற்றி ஆக வேண்டும், அதை தவிர்க்க கூடாது. இல்லாட்டி சமுதாயம் வீழ்ச்சி அடையும். ஆனா ஒரு வைணவருக்கு இது பொருந்துமான்னு பார்த்தா பொருந்த. ஒரு வைஷ்ணவர் கிருஷ்ண பக்தர் அவர் ஏகாதசி விரதம் இருக்கிறதுனாலயே வேற எந்த விரதம் இருக்க வேண்டியது, மாசத்துல 2 ஏகாதசி, அந்த ஏகாதசி உபவாசம் இருக்கிறதுனால அவங்க அமாவாசை தனியா விரதம் இருக்கணும், பௌர்ணமிக்கு தனியா விரதம், எதுவுமே அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பித்திருக்கள் வழிபாடு கூட என்ன ஆகுதுன்னா, அந்த பித்ரு வழிபாடுங்கிறது ஒரு சமய அனுஷ்டானத்துக்கு உட்பட்டது. தேவதை வழிபாடு, பித்ரு வழிபாடலாம். ஆனா யார் ஒருத்தர் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுறாங்களோ அவங்க யாருக்குமே கடன் பட்டவங்க இல்ல. கிருஷ்ணரை வழிபடுறது மூலமா இதெல்லாம் பூர்த்தி அடைஞ்சிடும். அப்ப பிரபுபார் பொருளூரில் என்ன எழுதியிருக்காரு? ஒருத்தர் வீட்டுல விஷ்ணுவுக்கு பூஜை மண்டபம் அமைத்து, தங்களுடைய வீட்டுல விஷ்ணுவுக்கு பூஜை மண்டபம் அமைத்து அங்க பகவானுக்கு ஆரத்தி பண்ணி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே மகாமந்திரம் உச்சரிக்கும் போது, அங்க பகவானுக்கு நிவேதனம் செய்யும் போது வீட்டுல விஷ்ணுவுக்கு பூஜை மண்டபம் அமைத்து பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்து அவருக்கு ஆரத்தி பண்ணி அவருக்கு பிரசாத நிவேதனம் பண்ணும்போது அந்த ஒரு கிருஷ்ண பக்தர் வைஷ்ணவரால எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்க முடியும்னு சொல்றாரு பிரபுபாதர். எண்ணற்ற முன்னோர்களை. ஏன்னா விஷ்ணு வழிபடுறதுனால எல்லாரும் திருப்தி அடைஞ்சிடும். யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். பகவான் திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி அடைஞ்சு. அதனால ஒரு வைஷ்ணவர் யாருக்குமே கடன் பட்டவர் கிடையாது, பித்திர்களுக்கோ தேவர்களுக்கோ. பொதுவா ஒரு வைஷ்ணவர் யாருக்குமே கடன் பட்டவர் கிடையாது. ஏன்னா அவர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவை செய்யறதுனால மற்ற தேவைகள்லாம் தானா பூர்த்தி அடையுது. இப்போ இந்த பூமியில பிறந்த ஒருத்தர் கடனாளியா தான் இருக்கு. இப்போ இந்தியா மட்டும் இல்ல, இந்தியாவில தமிழ்நாட்டுல ஒரு சிட்டிசன் மேலயும் கடன் சுமை இருக்குன்னு சொல்றாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது? ஒரு சிட்டிசன், ஒரு குடிமக்கள் மேலே கடன் சுமை இருக்கு. இப்ப அந்த கடன் சுமையை பத்தி நாம பேச வரல. இந்தியாவில பிறந்த இந்திய குடிமகன் மேல அவன் தலையில எவ்வளவு கடன் இருக்கு. தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு தமிழ் பிரஜைகளுடைய அந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மக்களுடைய தலையில எவ்வளவு கடன் இருக்கு, அது இப்ப பேச வரல. அது ஊரறிஞ்ச விஷயம். அது ஊரறிஞ்ச விஷயம். இப்ப எதை பத்தி பேச வரோம்? இந்த பூமியில பிறந்த ஒரு ஜீவாத்மாவும் கடன் பட்டிருக்காங்க. இந்த பூமியில பிறந்த எல்லா ஜீவன்களும் யார் கடன் பட்டிருக்காங்க? தேவ, ரிஷி, பூதா, பித்ருங்கனா. தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். தேவர்கள் நமக்கு என்னென்ன கொடுக்குறாங்க? சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறாரு, இந்திரன் மழை கொடுக்கிறாரு, வருணன் நீர் கொடுக்கிறாரு, வாயு காற்று கொடுக்கிறாரு, அக்னி நெருப்பு கொடுக்கிறாரு. அப்ப தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். தேவ ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம். வியாசதேவர் வேதங்கள் புராணங்கள் கொடுத்திருக்காரு. ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம்.
மற்ற ஜீவராசியில் கடன் பட்டிருக்கோம். பசு வந்து பால் கொடுக்குது, எருது நிலத்தை உழுது பயிராக்குது, பட்டுப்பூச்சி இருந்து பட்டு வஸ்திரம் எடுத்துக்கிறோம், பட்டு எடுத்துக்கிறோம், தேன் பூச்சிட்டு இருந்து தேனி எடுத்துக்கிறோம். அப்போ மற்ற ஜீவராசி கடன் பட்டிருக்கோம். தேவரிஷி பூதாப்த பித்திருக்கள், ஒரு குடும்பத்துல பிறந்த அந்த முன்னோர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். இப்படி பார்த்தா இந்த பூமியில பிறந்த ஒரு ஜீவாத்மாவும் கடன்காரன் தான். இந்த கடன் எப்படி அடைக்க முடியும்? பெற்றோர் கடன் பட்டிருக்கோம், பித்திருக்கள் கடன் பட்டிருக்கோம். இந்த கடன் எல்லாம் எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் அடைக்க முடியாது. ஆனா பாகவதம் என்ன சொல்லுது? யார் வந்து பகவானுடைய முகுந்தன், முக்தி அளிப்பவரான முகுந்தனுடைய தாமரை திருப்பாதத்தை சரணிச்சிருக்காரோ அவர் யாருக்கும் கடன்பட்டவர் கிடையாது. எல்லா கடனையும் ஹோல்சேல் கிளீன். எப்படி ஒரு வேருக்கு நீர் ஊற்றுறதுனால மரம் செழிப்பா வளருமோ, எப்படி வயிற்றுக்கு உணவளிக்கிறதுனால உடல் உள்ள எல்லா பாகமும் ஆரோக்கியமா இருக்குமோ, அது போல பகவானை வழிபடுறதுனால எல்லாமே பூர்த்தி அடைஞ்சிரும். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் இருந்த பொழுது அவருடைய தந்தையார் ஜெகநாத் மிஸ்ராவுடைய மறைவுக்காக வேண்டி அவர் கயால போய் தர்ப்பணம் பண்றதுக்காக போயிருக்கார். கயாவில் விஷ்ணு பாதம் இருக்கு. அந்த கயால இருக்கிற விஷ்ணு பாதத்துல தர்ப்பணம் செய்யும் போது அவங்க முன்னோர்களை விடுவிக்கலாம். நேரடியா அந்த பிரசாதத்தை விஷ்ணுடைய பாதத்துக்கு அர்ப்பணிக்கிறது மூலமா. அப்போ சைத்தன்ய மகாபிரபு தன் தந்தையான ஜெகநாத் மிஸ்ருடைய மறைவுக்காக விஷ்ணுடைய பாதத்துல பிண்ட தர்ப்பணம் பண்றதுக்காக போயிருக்காரு. அங்க ஈஸ்வரபுரிக்கு ஒரு தூய பக்தரை சந்திக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு கயால ஈஸ்வரபுரிங்கிற ஒரு தூய பக்தரை சந்திக்கிறார். ஈஸ்வரபூரியோடைய தாமரை பாதங்களை விழுந்து நமஸ்கரிச்சுட்டு மகாபிரபு சொல்றார், ஓ பூரி பாதா, ஓ ஈஸ்வரபுரி பிரபுபாதா, உங்களை நான் சந்திச்சது நான் செஞ்ச பாக்கியம். என்னுடைய கயா யாத்திரை பூர்த்தி அடைந்து விட்டது. என்னுடைய கயா, நான் எந்த நோக்கத்துக்காக கயா வந்தனோ அது பூர்த்தி ஆயிடுச்சு, வெறுமனே உங்களை தரிசனம் பண்ணதுனால. அப்போ மகாபிரபு சொல்றார், உங்களை போல ஒரு தூய வைஷ்ணவரை தரிசனம் செய்ததுனால என்னுடைய தந்தையை மட்டும் இல்ல, என் வம்சத்துல ஆயிரக்கணக்கான முன்னோர்கள் என்னால் விடுவிக்க முடியும். யாராவது ஒருத்தர் ஒரு தூய பக்தரை சந்திக்கிறான்னு சொன்னா அவங்க லைஃப்ல அவங்களால ஆயிரக்கணக்கான முன்னோர்களை விடுவிக்க முடியும். அப்போ தூய பக்தரை சந்திக்கிறதே அவ்வளவு சிறப்புன்னா அவருடைய வழிகாட்டுதல பக்தி பண்றது, அந்த தூய பக்தரே நமக்கு குருவா கிடைச்சிருந்தானே எவ்வளவு பெரிய சிறப்பு. அதனால ஒரு கிருஷ்ண பக்தர் யாருக்கும் கடன்பட்டவர் இல்ல. அவர் பகவானுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் தொண்டு செய்வதால், குருவுக்கு சேவை பண்றதுனால அவங்க எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்க முடியும். சோ இங்க அர்ஜுனுடைய பயம் என்னன்னா, இப்ப அர்ஜுனனுக்கு என்ன பயம்? நான் சீட பரம்பரை கேட்டிருக்கேன். பாருங்க, அர்ஜுனா வந்து எப்படி சொல்றாரு, என்னுடைய சொந்த கருத்துன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? உசன்ன குல தர்மானா மனுஷானாம் ஜனார்தனா நரகே நியதம் வாசோ பவதி பவதித்ய அனுசுஷ்ருஷமா. சுஷ்ருஷான கேட்டது எங்க இருந்து கேட்டிருக்காரு? சீட பரம்பரை இருந்து கேட்டிருக்கிறதா சொல்றாரு. மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குல தர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீட பரம்பரை வாயிலாக கேட்டேன். அப்போ அர்ஜுனா வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து குருட்டுத்தனமாவோ பணம் போன போக்கிலேயோ சொல்லல. அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அர்ஜுனா ஏதோ குருட்டுத்தனமாலாம் சொல்லல. அவர் கிளியரா சொல்றாரு, இந்த பரம்பரால இருந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அர்ஜுனுடைய ஆர்குமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா சாஸ்திர பூர்வமா இருக்கு. ஏதோ மனம் போன போக்குல கற்பனை பண்ணிலாம் வாதம் செய்யல. அர்ஜுனா வந்து சாஸ்திர பிரமாணம் கொடுக்கிறார், பரம்பரா பிரமாணம் கொடுக்கிறார், கிளியரா வந்து தன்னுடைய வாதத்தை வந்து முன்வைக்கிறார் அர்ஜுனன். இறுதியில் இங்க அர்ஜுன் என்ன சொல்றாரு? அவர் தன் இரக்கம், தேவையற்ற இரக்கத்தினால அவர் மனம் உடைந்து விட்டது. ஐயோகோ, மாபெரும் பாவங்களை செய்ய நாம் துணிந்து விட்டோமே, ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கும் ஆசையால் உந்தப்பட்டு சொந்த உறவினர்களையும் கொல்ல முனைந்து விட்டோமே. ஸ்வஜனாங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ற. இங்கேயும் சொல்ற ஸ்வஜனா, என்னுடைய ஜனங்க. ஜனார்தனா, நீங்க தான் எல்லா உயிர்வாழையும் பாதுகாக்கிறவர், நீங்களே கொல்ல சொல்றீங்களே. இது ஒரு தேவையற்ற இரக்கம். இந்த 5 காரணத்தினாலதான் அர்ஜுனன் இந்த யுத்தம் செய்ய மாட்டேங்கிற. இனி அடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள்ல, அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இது எல்லாமே கிருஷ்ணன் எப்படி பிரேக் பண்றாருன்னு பார்ப்போம். அதனால இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்ட பாடம், ஒரு வைஷ்ணவர் அல்லது ஒரு கிருஷ்ண பக்தர், ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிற பக்தர் வந்து யாருக்கும் கடன்பட்டவர் இல்லை. தேவர்களுக்கோ பித்திருக்களுக்கோ முனிவர்களுக்கோ யாருக்குமே கடன்பட்டவர் இல்லை. வெறுமனே பகவானுக்கு சேவை செய்யறதுனால எல்லாமே பூர்த்தி அடைஞ்சிடும். பகவானை திருப்திப்படுத்துறதுனால எல்லாமே பூர்த்தி அடைஞ்சிடும். இந்த கிரக தோஷம் இருக்கா, அந்த கிரக தோஷம் இருக்கா, இதை நான் என்ன செய்ய போறேன், அந்த ராகு வந்து எனக்கு சாதகமா இல்ல, கேது எனக்கு சாதகமா இல்ல, செவ்வாய் திசை நடக்குது, அப்புறம் என் பித்திருக்களுக்கு சாபம் இருக்கா, சர்ப்ப தோஷம் இருக்கா, அந்த தோஷம் இருக்கா, இது எந்த தோஷமும் ஒரு பக்தனை பாதிக்காது. அவர் வந்து கிருஷ்ண உணர்வுல வந்து தீவிரமா பின்பற்றார்.
பகவத்கீதை பாகவதம் படிக்கிறார், நாம ஜபம் செய்யறார், குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கார், வைஷ்ணவருக்கு சேவை பண்றாருன்னா வெறுமனே பகவான் நாமத்தை உச்சரிக்கிறதுனாலேயே அவர் எல்லா விதமான தோஷங்கள் இருந்தும் குற்றங்கள் இருந்தும் குறைகள் இருந்தும் நிவர்த்தி அடைஞ்சிருவார். அவர் வெளியேறிடுவார். எதையுமே அவர் பாதிக்கார். அதனால கிருஷ்ண உணர்வு ரொம்ப ரொம்ப அற்புதமானது, சுவையானது மட்டுமல்ல. கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதுனால நம்ம எல்லா விதமான தோஷங்கள் இருந்தும் பாவங்கள் இருந்தும் விடுபட்டுருவோம். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை பிரபுபா நம்ம கொடுத்திருக்கார். சரியா பயன்படுத்திட்டோம்னா நம்மை விட பாக்கியசாலி யாரும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.